அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீள்வட்டத்தை பற்றி ஒரு முன்னோட்டம் பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்க்கலாமா? என்ன பரவாயில்ல கொஞ்சம் முடிச்சிருக்கோம். இப்போ நீள்வட்டத்துடைய ஒரு முன்னோட்டம். நீள்வட்டத்தை நமக்கு தெரியும், x²/a² + y² / b² = 1. சரிங்களாப்பா? இது இந்த x²/a² + y² b² = 1 நம்ம ரெண்டு விதமாக சொல்ல போகிறோம். இப்படி சொல்லணும்னா, எக்ஸ் அச்சுக்கு அதாவது நெட் அச்சு வந்து எக்ஸ் அச்சுக்கு இணையாகவும் நெட் அச்சு வந்து ஒய் அச்சுக்கு இணையாகவும் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சரிங்களா, சமன்பாடு சொல்கிற பாருங்க. அங்கே x²/a² + y² b² = 1 இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், முனைகள் கொடுத்துட்டா x - h² / a² + y - k² / b² = 1. இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, a² > b². நெட் அச்சு யாருக்கு இணையாக இருக்குது? எக்ஸ் அச்சு இணையாக. நான் டயக்ராம் அழகாக போட்டுருக்கேன். டயக்ராம் போட்டு தான் நடத்தணுன்றதுக்காக டயக்ராம் போட்டு நடத்திட்டேன். சரிங்களாப்பா? நெட் அச்சுக்கு இணையாக. அப்போ குவிய மையத்து தூரத்திலிருந்து சியுடைய அழகு தெரியும். அப்போ சியுடைய வேல்யூ தெரியணும். அப்போ சி எப்படி பார்க்கணும்னா, c² = a² - b². a² - b². இப்போ இந்த டயக்ராம் அழகாக நான் கொடுத்துருக்கேன். இதில் மையம் பார்த்தீங்கன்னா சி சென்டர் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா சமமான சொல்லுவாங்க, ஈக்குவேஷன், கிராஃபு, சென்டரு, நெட்டிச்சுனா சொல்லுவாங்களா, மேஜர் சொல்லுவாங்க, குற்றச்சு வந்து மைனர் சொல்லுவாங்க. சரிங்களா? முனைகள் சொல்லுவோம் வெர்டெக்ஸ், குவி வந்து ஃபோக்கஸ் சொல்லியிருந்தோம். சரிங்களாப்பா? பாருங்க, சென்டர் வந்து மையம் வந்து h, k. சரிங்களா? நெட் அச்சு வந்து யாருக்கு இருக்குது? எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருக்குது. அப்போ எக்ஸ் அச்சுக்கு இணையாக உள்ளது. சரிங்களா? முனையை சொல்லலாம்ப்பா. முனை வந்து இப்போ ரெண்டு வருதில்ல, ஒரு முறை ப்ளஸ்ன்னு சொல்லணும், ஒரு முறை சொல்லணும் மைனஸ்ன்னு சொல்லணும். அப்போ என்ன வரும்னா, h - a, k, அப்புறம் அண்டு இல்லையா, h + a, k. ஓகேலாப்பா? இதுதான் முனைகள். ஓகேங்களா? குவிய வரும். குவியம் பார்க்கலாம்ப்பா. குவியனுடைய கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, யார் வருவாங்க? எஸ் இல்லையா, ஃபோக்கஸ் சொல்கிறோம் இல்லையா? என்ன சொல்கிறாங்க? h - c, k. இன்னொரு முனைகள் இல்லையா, இன்னொரு குவியம் h + c, k அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. புரிஞ்சிடலாமா? இது யார்? இது எக்ஸ் அச்சு, அதாவது நெட் அச்சு வந்து எக்ஸ் அச்சுக்கு இணையாக. நெட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. சரிங்களா? இப்போ செகண்ட் ஃபார்முலா என்ன பார்க்க போகிறோம்னா, நெட் அச்சானது ஒய் அச்சுக்கு இணையாக பார்க்க போகிறோம். இதில் சரிங்களா, ஒய் அச்சுக்கு இணையாக பார்க்க போகிறோம். ஒய் அச்சுக்கு இணையாக. அப்போது x - h² லாஸ்ட் ஃபார்முலா போட்டு a² போட்டோம். இப்போ என்ன பண்ணணும், b² போட போகிறோம். ஓகேப்பா? அப்போது x - h² / b² + y - k² / a² = 1. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் மட்டும் அந்த இடம் மட்டும் மாறிடுச்சு. a² பியும் b² ஏவும் மாறிடுச்சு. அதனால் எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒய் அச்சுக்கு இணையாக இருந்தால் அப்படின்ற கான்செப்ட் அவ்வளோ விஷயம். மீது எல்லா ஸ்டேட்மெண்ட் அதே தான்ப்பா. சரிங்களாப்பா? அப்போது ஒய் அச்சுக்கு இணையாக போது சி எப்படி இருக்கும், c² = a² - b². படம் வந்து எப்படி பாருங்கள், நெட் அச்சு இருக்குங்களா? அப்போ மையம் வந்து என்ன இருக்கும், h, k இருக்கும். சரிங்களா? நெட் அச்சுன்னா சொன்னேன் நான், மேஜர் சொன்னேன் இல்லையா? ஓகே, சென்டர், மேஜர் என்ன சொல்லலாம், வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நெட் அச்சு யாருக்கு? ஒய் அச்சுக்கு இணையாக. நெட் அச்சு என்னது யாருக்கு? ஒய் அச்சுக்கு இணையாக. முனைகளை பார்க்கலாமாப்பா. முனைகள் எப்படி இருக்கும்? இங்கே h, k + a, இன்னொன்று h, k - a. ஓகேடாமா? புரியுதாமா? இங்கே என்ன வரும், h, k + c, இன்னொன்று என்ன வரும், h, k - c. யாருக்கு? ஃபோக்கஸுக்கு. ஓகேப்பா? இதுதான் வந்து குவியத்திற்கும் மையத்திற்கும் இருந்து சியுடைய அழகு என்னன்றது தான் c² = a² - b². அந்த சி எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதாப்பா? ஓகேவா? இது ஒரு ஜென்ரலான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், சம்ஸ் அழகாக போட்டுடலாம். ஓகேவாப்பா? கணக்காக அழகாக நம்ம என்ன பண்ணலாம், பதிவு பண்ணிடலாம். ஓகேவா? நன்றி.